அன்யாங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அன்ஆர்த்தடாக்ஸ் அப்படின்ற ஒரு ஜூயிஷ் சீரீஸ் பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல மொத்தம் 4 எபிசோட்ஸ் இருக்கு. இதை மொத்தமா சேர்த்து ஒரே வீடியோவா நம்ம இப்ப பார்த்துடலாம். கடைசியா பார்த்தா அரபிக் சீரீஸ்ல 1-2 பேராது என்னோட வாயில நுழைஞ்சிட்டு இருந்தது. ஆனா இந்த சீரீஸ்ல ஒரு பேர் கூட என்னோட வாயில நுழையல. அதனால ஹீரோயின், ஹீரோயினோட அம்மா, ஹீரோயினோட அப்பா அப்படியே சொல்றேன். நீங்களும் என் கூடவே ஃபாலோ பண்ணி வந்துருங்க. இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சமா காசு, அவங்க பாட்டியோட போட்டோ, இந்த மாதிரி முக்கியமான பொருள் எல்லாம் ஒரு துணியில வச்சு அந்த துணியை சுத்தி அவங்களோட இடுப்புல சொருவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்தாங்கல்ல, அதுதான் ஹீரோயினோட மாமியார் வீடு. அந்த இடத்துல இன்னைக்கு எல்லாருமே ஃபேமிலி டின்னருக்காக கூடியிருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாங்க. வாசல்லே ஒரு கேபை பிடிச்சி ஹீரோயின் அவங்களோட பியானோ டீச்சரோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோயினோட பியானோ டீச்சர் பாஸ்போர்ட்டை ஹீரோயின் கையில கொடுக்க ஹீரோயின் அதை வாங்கிட்டு மறுபடியும் கேப்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயினோட ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோ, ஃபேமிலி டின்னருக்கு வராரு. டைனிங் டேபிள்ல எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஹீரோயினை காணும். ஹீரோ எல்லாரையும் பார்த்து ஹீரோயின் எங்கன்னு கேட்க ஹீரோவோட அம்மா, எங்களுக்கு என்ன தெரியும், அவளோட நடவடிக்கையே சரியில்லை அப்படி இப்படின்னு பேச உடனே ஹீரோ, விடுங்க நாளைக்கு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லயும் ஹீரோயினை காணும். ஹீரோவும் சரி ஓகேங்கன்னா வெளியே போயிருப்பா, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு நினைச்சிட்டு படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, இன்னமும் ஹீரோயின் வீட்டுக்கு வரல. இதை பார்த்து பதறி போன ஹீரோ அவரோட அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கிட்ட ஹீரோவோட அம்மா மறுபடியும் ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவ சரியே கிடையாது, அவளோட அம்மா கூட இப்படிதான் ஓடி போயிட்டா அப்படின்னு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க ஹீரோவோட அப்பா, நடந்தது நடந்து போச்சு, இப்ப ஹீரோயினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு லீடர் இருப்பாரு போல, அவர்கிட்ட போய் ஹீரோயினை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இன்னொரு சைடு ஹீரோயின் ஃபிளைட் எல்லாம் புடிச்சுக்கிடுச்சு, அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்களோட அம்மாவை தேடி போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயின் அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா யாருமே கதவை திறக்கல. நம்ம வர விஷயத்த அம்மா கிட்ட நம்ம சொல்லல, அதனால வீட்டுல யாருமே இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் அங்கேயே வெயிட் பண்றாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் அவங்க ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயினோட அப்பாக்கும் அம்மாக்கும் டைவர்ஸ் ஆகிடுது. ஹீரோயின் அவங்களோட அப்பா அப்புறம் தாத்தா பாட்டி கூட தான் தங்கியிருக்காங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு குடிக்காரருன்றதுனால ஹீரோயினோட தாத்தா பாட்டி தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கரெக்டா 18 வயசு ஆகும் போது ஹீரோயினோட பாட்டி, இதுதான் சரியான சமயம், உனக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட பாட்டி ஹீரோயினோட ஆன்டி கிட்ட ஹீரோயினுக்கு மாப்பிள்ள பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஆன்டியும், நான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்கேன், அவனோட பேரு யாங்கி, அதாவது நம்ம ஹீரோ, அவரை பத்தி சொல்லி அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின், அவரை பத்தி ஏதோ கேட்க, அதெல்லாம் நீ கேட்க கூடாது, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம குடும்பத்து பழக்கமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா ஹீரோயின் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அம்மாக்காக. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மாவும் வராங்க, கூடவே ஒரு லேடி வராங்க. ஹீரோயினோட அம்மாவும் அந்த லேடியும் கிஸ் பண்ணிட்டு கை கோத்துட்டே வராங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுவாங்க அப்படின்றதே ஒரு புது விஷயமா இருக்கு. அதனால ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயினோட மாமியார் வீட்டுல எல்லாருமே கும்பல் கூடி பேசிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே ஹீரோயின் அப்படி, ஹீரோயின் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ மட்டும், ஹீரோயினும் நானும் சந்தோஷமா தான் இருந்தோம், அவ எங்க போயிருக்கான்னு தெரியல, எனக்கு அவளை நினைச்சா கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த குடும்பத்தோட பெரியவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோவும் அவரோட கசினும் ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இந்த சீனை பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஹீரோயின் காணோன்னே அவங்கள தேடி போகாம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கதை பார்க்கும்போது, சரி ஏதோ பெருசா சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா கடைசியா ஹீரோயினை தேடி போகணும் அப்படின்னு சொல்றானுங்க. சரி ஓகே, உங்க கட்டுக்கோப்பான குடும்பம் அப்படின்றதுனால எல்லா முடிவையும் கூடி பேசி அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க போல. இன்னொரு சைடு அம்மாவை தூரத்துல இருந்தே பார்த்து ஷாக் ஆகி ஓடி வந்த நம்ம ஹீரோயின் ஒரு கஃபேக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் நிறைய காஃபி வாங்கிட்டு அதை தூக்கிட்டு போக கஷ்டப்படுறாரு. அவருக்கு ஹீரோயின் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவரோட பேரு ராபர்ட்டான். அவரு ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. அதோட அவரோட ஃப்ரெண்ட்ஸை ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியும் வைக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் போது தெரிவது ராபர்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு மியூசிக் பேண்ட் தான். இப்போ அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுக்கு ஹீரோயினையும் இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு மியூசிக்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க பியானோ ரொம்ப நல்லா வாசிப்பாங்க. ஆனா அவங்க வீட்லயும் சரி, அவங்களோட மாமியார் வீட்லயும் சரி, அதுக்கெல்லாம் அலோட் கிடையாது. அதனால ஹீரோயின் மியூசிக் வாசிக்கிறது என்ன, யாரோ ஒருத்தர் வாசிக்கிறத பார்த்தது கூட கிடையாது. அதனால ஹீரோயின் இப்ப ராபர்ட் இன்வைட் பண்ணோடனே ரொம்பவே சந்தோஷமா அவங்க எல்லாரும் மியூசிக் வாசிக்கிறத பார்க்கறதுக்கு போறாங்க. ராபர்ட்டும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மியூசிக்கை வாசிக்க, அதை கேட்ட ஹீரோயினுக்கு ஏனோ தெரியல கண்ணெல்லாம் கலங்குது. ஓகே, ஹீரோயின் மியூசிக் வாசிக்கிறத பார்த்தது கூட இல்லைன்னா பியானோ டீச்சர்னு ஒருத்தவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க, கட் பண்ணா பிளாஷ்பேக்ல ஹீரோயினோட அப்பா ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காரு. அவங்க கிட்ட பணத்தை திருப்பி கேட்க சொல்ல, அவங்க என்கிட்ட பணம் இல்லை, அதுக்கு பதில் உங்க பொண்ணுக்கு நான் பியானோ சொல்லி தரவா அப்படின்னு கேட்க, ஹீரோயினோட அப்பாவாலையும் எதுவும் பேச முடியல. அதனால கொஞ்ச நாள் மட்டும் ஹீரோயின் பியானோ கிளாஸ் போயிருந்திருக்காங்க.
கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ ஃபேமிலி பொண்ணு பார்க்க வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோக்கு பிடிச்சிருது, அதே மாதிரி ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பிடிச்சிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சிருது. ராபர்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஹீரோயினும் போறாங்க. இப்பதான் ஒருத்தரா ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயின் நோட் பண்றாங்க, அந்த குரூப்ல எல்லாருமே வேற வேற நாட்டை சேர்ந்தவங்க. அதுலயே ஒரு ஜூயிஷ் பொண்ணும் இருக்கா. ஆனா அந்த பொண்ணு ஹீரோயின் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு மாதிரி தெரியல. ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இப்படி ராபர்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் எல்லாருமே பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு போன உடனே கேர்ள்ஸ் எல்லாருமே ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டு நீச்சல் அடிக்க போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இது பார்க்க ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடையே அப்படியே கடல்ல இறங்குறாங்க. ஹீரோயின் அப்படியே அந்த தண்ணியில நின்று அதை ஃபீல் பண்ணிட்டு அவங்களோட தலைமையில கை வச்சு அவங்க போட்டிருக்க விக கைட்டுறாங்க. பார்த்தா ஹீரோயினோட குடும்ப வழக்கப்படி கல்யாணத்துக்கு அப்புறமா பொண்ணுங்களோட முடிய மொட்டை அடிச்சு விட்டுருவாங்களாம். அதே போல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட முடியையும் மொட்டை அடிச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சமா முடி வளர்ந்துருக்கு. ஹீரோயின் அவங்களோட விக தூக்கி போட்டுட்டு அந்த முடியோடய இதுக்கப்புறம் இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. கொஞ்ச நேரம் பீச்ல என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா ராபர்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் தங்கத்துக்கு இடம் கிடையாது. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராபர்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண ஆடிட்டோரியம்ல ஹீரோயின் யாருக்கும் தெரியாம உள்ள போய் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோ அவரோட கசின் கூட ஹீரோயினை தேடி கரெக்டா பியானோ டீச்சர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் பியானோ டீச்சர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹீரோவோட கசின் பியானோ டீச்சரை மிரட்டினதுக்கு அப்புறமா அவங்க ஹீரோயின் அவங்க அம்மாவை தேடி போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அவரோட கசினும் ஹீரோயினோட போனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல ஹீரோயினுக்கு எதுனா கால்ஸ் இல்ல மெசேஜஸ் டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு டாக்டர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல ஹீரோயின் இந்த டைம்ல காணாம போயிட்டாங்க அப்படின்றத நினைச்சு வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட கசின் ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு மறுபடியும் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போட்டு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எல்லாருமே இவ்வளோ நாளா ஹீரோயின் இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஹீரோயின் வயிற்றுல நம்ம குடும்ப வாரிசு இருக்கு, அதனால ஹீரோயினை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும், அவளை கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல ஹீரோயினோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை மீட் பண்றதுக்கு வராங்க. உனக்கு கல்யாணம் ஆக போறது நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே ரொம்ப பைத்தியக்காரத்தனமானது, அதனால நீ உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு வான் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அதை எதையுமே காதுல வாங்கிக்கல. ஏன்னா ஹீரோயின் அவங்க அம்மா மேல கோவமா இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டே ஹீரோயினோட அம்மா அவங்களோட அட்ரஸ் ஹீரோயின் கையில கொடுத்துட்டு உனக்கு இது எப்பனா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோயினுமே அதை தூக்கி போடாம எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஹீரோயினை ஆடிட்டோரியத்தை கிளீன் பண்றவங்க பாக்குறாங்க. அவங்க உடனே ஆடிட்டோரியத்தோட ஓனரை கூப்பிட அவரும் ஹீரோயினை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஹீரோயினும் அவங்கள பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க ரொம்பவே நல்லா பியானோ வாசிப்பாங்க அப்படின்றத பத்தி ஆடிட்டோரியத்தோட ஓனர் கிட்ட சொல்ல அவருமே கொஞ்ச நாள்ல ஒரு ஆடிஷன் இருக்கு, நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி செலக்ட் ஆயிட்ட அப்படின்னா உனக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் தருவோம், அதுல நீ மியூசிக் காலேஜ்ல படிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு சைடு ஹீரோவும் அவரோட கசினும் ஹீரோயின் இருக்க அந்த ஊருக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே ஹோட்டல்ல போய் ரூம் எடுத்துட்டு இவ்வளவு நேரம் அவங்க போட்டிருந்த வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் மாத்தி நார்மலான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோயினை தேடி வெளியே கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ அவரோட கசினோட பேக்ல கன் இருக்கிறத நோட் பண்றாரு. அதை பார்த்து ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ அது எதையுமே அவரோட கசின் கிட்ட வெளியே காட்டிக்கல. அதனால ஹீரோவும் அவரோட கசினும் கிளம்பி ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட அம்மா கிட்ட ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்க ஹீரோயினோட அம்மா என்னது ஹீரோயினை காணுமா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆனா ஹீரோவோட கசின் ஹீரோயினோட அம்மாக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத நம்பல. அதனால பியானோ டீச்சரை மிரட்டின மாதிரி ஹீரோயினோட அம்மாவையும் மிரட்டுறாரு. ஆனா ஹீரோயினோட அம்மா அவரோட மிரட்டலுக்குலாம் பயப்படாம இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி டோரை அவங்க மூஞ்சிலேயே சாத்திடுறாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிற சீனை காட்டுறாங்க. ஹீரோயின் கல்யாணத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோயினுக்கு மொட்டை அடிச்சு விடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அழறாங்க. இருந்தாலுமே இது எல்லாமே குடும்பத்தோட சடங்கு சம்பிரதாயம், இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் ராபர்ட் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு ஹீரோயின் அப்புறம் எல்லாரையுமே அவங்களோட வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்றாங்க. ஹீரோயினும் டின்னருக்கு போறாங்க, சமைக்கிறாங்க, பேசுறாங்க, அவங்களோட டைமை ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்ப அந்த கேங்ல ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட நீ தான் நல்லா பியானோ வாசிப்பல்ல, எங்க எல்லாருக்கும் வாசிச்சு காட்டு, நாங்க உனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறோம், அது உன்னோட ஆடிஷனுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு பியானோவை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பியானோவை கொஞ்சம் சுமாராக தான் வாசிக்கிறாங்க. அது எப்படி சொல்றதுன்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு மட்டும் நீ பியானோவை ரொம்பவே சுமாராக வாசிக்கிற, இதெல்லாம் வச்சு ஆடிஷன்ல செலக்ட் ஆக முடியாது, நீ இன்னுமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதே கொஞ்சம் ரூடா சொல்ல ஹீரோயின் அங்கிருந்து அழுதுட்டே வெளியே ஓடி வந்துடுறாங்க. அழுதுட்டே வந்த ஹீரோயின் ஒரு மன ஆறுதலுக்காக பாட்டி கிட்ட பேசலான்னு பாட்டிக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோயினோட பாட்டி
ஃபோனை அட்டன் பண்ணிட்டு அந்த சைட் பேசுறது ஹீரோயின்னு தெரிஞ்சோடனே அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதனால ஹீரோயின் இன்னுமே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஹீரோயின் ஆடிஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களோட பேரை திரும்ப வாங்கலான்னு நினைக்க அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்க ஹீரோயினும் சரி ஓகே நான் ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டு அங்கேருந்து வராங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் ஆடிஷனுக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது அட்ரஸில் அவங்களோட அம்மாவோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க போல். அதனால ஹீரோயின் ஆடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயினோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினோட ஆடிஷனுக்கு நேரில் போய் அவளை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயின் டாக்டர் கிட்ட செக்அப்காக போகிறாங்க. டாக்டரும் ஹீரோயின் கிட்ட உன்னோட சுச்சுவேஷனை பார்க்கும்போது நீ குழந்தைய அபார்ட் பண்ணிடுறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு ஒத்துக்கல. என்ன நடந்தாலுமே சரி என்னோட குழந்தைய எனக்கு வளர்க்க தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோவோட கசின் ஹீரோயினை தேடுவாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோவை கூட்டிட்டு கிளப்பா சுத்திட்டு இருக்காரு. இதனால கடுப்பான ஹீரோ அவரு இல்லாம அவருக்கு தெரியாமலே ஹீரோயினோட அம்மாவை போய் மீட் பண்றாரு. ஹீரோயினோட அம்மா கிட்ட ஹீரோயின் எங்கன்னு கெஞ்சி கேட்க ஹீரோயினோட அம்மாவும் அவன் எங்க இருந்தாலுமே சரி இப்ப அவன் நிம்மதியா இருக்கா, உன்னோட குடும்பத்துல இருந்த வரைக்கும் அவன் நிம்மதியாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு சின்ன பேப்பர்ல அவரோட நம்பரை எழுதி ஒருவேளை ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ்பேக்ல பார்த்தா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ஏன் இன்னும் பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா அப்புறம் ஹீரோட ஃபேமிலி எல்லாருமே ஹீரோயினை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த டார்ச்சர்னால ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இது எல்லாமே ஹீரோயினுக்கு வர அது எல்லாத்துக்குமே மாத்திரை வேற ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்ல ஹீரோவோட கசின் ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு அவங்களுக்கே தெரியாம உள்ள நுழையிறாரு. அப்ப ஹீரோயினோட ஆடிஷன் ஃபார்ம் அவர் எடுத்து பார்த்துட்டு ஹீரோயின் எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்புக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட கசின் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல மறுபடியும் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் ஹீரோ ஃபேமிலி கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாதி டின்னர்லேயே ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு ஏஞ்சி வெளியே வந்துடுறாங்க. அப்படியே ஒரு பிரெக்னன்சி கிட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வராரு. ஆனா ஹீரோயினை பேச விடாம எதுக்காக பாதி டின்னர்ல ஏஞ்சி வந்த அப்படின்னு ஹீரோயினை பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறமாவும் ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த சொல்லுவாங்களா? ஹீரோயின் அங்கிருந்து ஏஞ்சி கோவமா அவங்களோட ரூமுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து இதுக்கப்புறமாவும் இந்த வாழ்க்கையில இந்த கூண்டுல நம்ம அடப்பட்டு இருக்கக்கூடாது, நம்ம வீட்டை விட்டு ஓடணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல ஒரு சைடு ஹீரோயின் தீவிரமா பியானோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஹீரோவோட கசின் ஹீரோ கிட்ட அவர் எடுத்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு பாரு உன்னோட ஒய்ஃப் கிளப்ல கூத்தடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இதை பார்த்து ஹீரோ காண்டாகி நேர ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு போய் ஹீரோயினோட அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் கத்துறாரு, அப்புறம் கதறாரு. ஆனாலுமே ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பத்தி எதுவுமே ஹீரோ கிட்ட சொல்லல. இன்னொரு சைடு ஹீரோவோட கசின் ஹீரோயினை விரட்டி பிடிச்சிடுறாரு. ஹீரோயினை பிடிச்சி ஒரு நாள் உனக்கு டைம் தரேன், நீ அதுக்குள்ள வீட்டுக்கு வரலனா உன்னை நான் சுட்டுருவேன் அப்படின்னு கண்ணை கட்டி மிரட்டுறாரு. இதை பார்த்து ஹீரோயின் பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால ஹீரோயின் நேரம் அவங்களோட அம்மா வீட்டுக்கு ஓடி வராங்க. அவங்களோட அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. அதோட சின்ன வயசுல நான் உன்னை தனியா விடல, உன்னோட தாத்தா பாட்டி தான் உன்னையும் பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் இன்னும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே சமாதானம் ஆகி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் ஆகுறாங்க. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி ஆடிஷனுக்கு ரெடி பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஆடிஷன்ல ஹீரோயின் பியானோ வாசிப்பாங்கன்னு பார்த்தா டக்குன்னு நான் பாட போறேன்னு சொல்லிடுறாங்க. ஜட்ஜஸும் சரி ஓகே பாடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப சூப்பராகவே பாடிடுறாங்க. ஜட்ஜஸ் எல்லாருக்கும் கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ராபர்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாமும் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆடிஷன் முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியே வர ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே வெளியே வராங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட நீ ரொம்பவே அழகா பாடின அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. பேசிட்டே ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட ரூமுக்கு வர ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்றாரு. ஆனா ஹீரோவை தள்ளி விட்டுட்டு நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கெஞ்சறாரு, கதறாரு. ஆனாலுமே ஹீரோயின் நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. இப்ப ஹீரோயின் நேரம் ஒரு கஃபேக்கு வராங்க. அங்க உட்காந்து கொஞ்ச நேரம் அழறாங்க. அதுக்கப்புறம் காம் டவுன் ஆகுறாங்க. தூரத்துல ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயினுக்கு கையாட்டிட்டே அந்த கஃபேக்கு வராங்க. அதோட இந்த சீரீஸும் முடியுது. லாஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஹீரோவை தூக்கி எறிஞ்சிருந்தாலுமே அவங்களுக்கு இன்னொரு புது லைஃப் வெளியே காத்துட்டு இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஹீரோயின் எடுத்த முடிவு சரியா தவறா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னவோ சரின்னு தான் தோணுது. இதே மாதிரி இன்னொரு ஏலியன் லாங்குவேஜ் சீரீஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.